நிராகரிச்சாங்க. நிராகரிக்கிற உடனே புறஜாதிகளா இருக்கிறவர்கள் இப்ப கிறிஸ்தவர்களா இருக்காங்க. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறாங்க. இப்ப நம்மலாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல். எப்படி வந்தோம்? புறஜாதிகளாச்சே. இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதினால நம்ம இப்ப கிறிஸ்தவர்களாய் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறி இதே மாதிரிதான் ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலர்களை போல இப்ப நம்ம ஆனதை போல 1000 வருட அரசாட்சியில் மனுக்குலம் ஆபிரகாமின் சந்ததியாக மாற முடியும். ஒருவேளை புறஜாதிகள் தான். உலகத்துல பல தேசங்கள்ல காணப்பட்ட பொதுவான மனிதர்கள் தான். பல இன வேறுபாடுகள், தேச வேறுபாடுகளில் ஆனாலும் கடற்கரை மணல் போன்ற சந்ததியா மாற முடியும். எப்படி மாறணும்? அவங்க யாரா மாற? இஸ்ரேல் மூலம் வெளிப்படுகிற புது உடன்படிக்கை நிபந்தனைகளை, சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து தங்களை இஸ்ரேலர்கள் போல மாத்திக்கணும். பொதுவா இஸ்ரேல் என்றாலே தேவனுடைய ஜனம் என்றார். அந்த தேவனுடைய ஜனங்களாக புறஜாதிகள் எல்லாம் தங்களை மாத்திக்கணும். பழைய நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், பழைய ஐதீகங்கள், முந்தின வாழ்க்கையில இருந்த சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், பலதரப்பட்ட தவறான கடவுள் வழிபாட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்ரேலிலிருந்து வெளிப்படுகிற அந்த வெளிச்சத்தை இவர்கள் பெற்று அதற்கு கீழ்ப்படியும். அதுதான் அருமையா சொன்னாங்க. ஒரே வழி எல்லா மனிதர்களும் இஸ்ரேலர்கள் ஆனா ஆபிரகாமின் சந்ததியாமா. இதை பற்றி அடுத்த ஒரு ஸ்லைட் 4:7-4 சொல்லும் போது 1000 வருஷங்களில் இறுதியில் பூர்ணராக காணப்படும் மனுக்குலம் யாவரும் இஸ்ரேலர்களாகவே காணப்படுவார். 1000 years எண்டு யுகா யுகத்தோட பிகினிங்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே யார்தான் இஸ்ரேல். நேரடியா மாம்சீக இஸ்ரேலர் அவங்களுக்கு புறஜாதிகளா இருந்தவர் இஸ்ரேலர்களினுடைய நம்பிக்கைகளையும் விசுவாசங்களையும் ஏற்றுக்கொண்டவர் இப்ப யாரா மாறிட்டார்? இஸ்ரேலர்களா மாறிட்டார். ரொம்ப அருமையான பாயிண்ட் இது. அதனாலதான் பாடத்தோட ஆரம்பத்துல நம்ம குறிப்பிட்டோம். ஆபிரகாமோட சந்ததியில வானத்து நட்சத்திர வகுப்பாரை பத்தி நம்ம அதிகமா ஸ்டடி பண்ணோம். ஏன்னா நம்மளோட அழைப்பு பத்தி. ஆனா மறக்க வேண்டாம், நமக்கு அடுத்த யுகம் மேசியா பொதுவான மனுக்குலம் கூட ஒரு வகையில ஆபிரகாமின் சந்ததியா தான் மாறப்போறாங்க. அது முதல்ல முற்பிதாக்கள் ஆரம்பிக்கும், அப்புறம் மாம்சீக இஸ்ரேலர்கள், அப்புறம் ஒட்டுமொத்த மனுக்குலம். பாருங்க, இப்ப உலக ஜனம் இஸ்ரேலுக்கு தான் மாறுகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தை பற்றி ஒரு உதாரணம் நசல் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதே ஸ்லைட்ல நீங்க பார்க்கணும். எப்படி பல்வேறு தேசத்தார் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் வந்து இங்கு குடிமக்கள் ஆவது போன்றதாகும். இன்னைக்கு நடக்குதுல, இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடும். வெளிநாட்டுக்கு போனவங்க இந்திய குடிமகன் அப்படின்ற நிலையை தாண்டி அவங்க எந்த தேசத்துக்கு போறாங்களோ அங்க போய் அந்த குடிமக்களா மாறிடுறாங்க. இயல்பா பார்த்தா இந்திய வம்சாவளியை சாப்பிடுறது. ஆனா இப்ப அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பம், அவங்க உறவுகள் எல்லாம் எங்க மாறி இருக்கு? ஒரு அமெரிக்காலேயோ, ஐரோப்பாலேயோ, இல்ல பிரான்ஸ்லயோ, இத்தாலியிலயோ மற்ற நாடுகள மாறி அங்க பிறந்தவங்க அவங்க பூர்வீகம் அங்கேயா? கிடையாது. இங்க இருந்து அங்க குடி மாறி அந்த குடிமக்களாகவே மாறிடுறாங்க. இது மாதிரிதான் ரசல் சொல்றார். 1000 வருட அரசாட்சி ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒரு இஸ்ரேலர்களாகவே மாறி விடுவார். கண்டிப்பா அவர்கள் அனைவரும் புது உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து இப்படிப்பட்ட நிலைமைக்கு முன்னேறுவார்கள் என்று பார்க்கிறோம். இதை குறித்த அருமையான வசனம் இருக்கு. அது ஓசியா முதல் அதிகாரத்துல 10வது வசனம். ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். இந்த வசனத்தை நல்லா உட்நோக்கினா தெரியும். ஏன் இஸ்ரேலர்களை எண்ண முடியாதா? இப்ப இந்தியாவுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. கவுண்ட் பண்ண முடியும். அப்ப 1000 வருட அரசாட்சியில இஸ்ரேலர்களை கவுண்ட் பண்ண முடியாதுன்னா உலகமே இஸ்ரேலரா மாறுவாங்க. ஒட்டுமொத்த உலகமும் இஸ்ரேலரா மாறும் போது அந்த எண்ணிக்கை எப்படி இருக்கு? அதை உதாரணப்படுத்துறதா கடற்கரை மணல். அப்ப இந்த கடற்கரை மணல் என்ற வார்த்தையை தான் தேவன் யாருக்கிட்ட சொன்னார்? ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும்.
அப்ப அந்த ஆபிரகாமிக் சந்ததி என்பது வெறுமனே இஸ்ரேலர்கள் மாத்திரமல்ல, மனுக்குலமும் அந்த நிலைமைக்கு மாறும். இப்ப பாடத்தோட ஃபைனல் முடிவான சில தகவல்கள் பார்த்து நம்ம முடிவை நோக்கி போகலாம். ஃபைனல் அல்லது ஃபைனல் டெஸ்ட், இறுதி பரீட்சை. ஆபிரகாமின் சந்ததியாராக, பூமிக்குரிய சந்ததியாராக யார் யாரெல்லாம் நிக்க போறாங்க, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சு அதை மிஸ் பண்ண போறாங்க. இது ஃபைனல் டெஸ்ட் தான் முடியும். இப்ப நமக்கு நடக்குது இல்லையா? நம்ம எல்லாம் வானத்து நட்சத்திர வகுப்பார். அந்த வாய்ப்புல வந்துட்டோம். ஜெயிச்சிருவோமா? கடைசி வரைக்கும் நின்றுவோமா? இது டெஸ்ட்ல தான் தெரியும். நம்ம எந்த மட்டும் வாழ்ந்து மரணம் வரை உண்மையா இருக்கிறோம், இல்ல உண்மை இல்லாம போறோம். இதை பொறுத்து என்ன நடக்குது? கிடைச்ச வாய்ப்பு நமக்கே உரியதா மாறுவதும், இல்ல நஷ்டம் அடைவதும் அங்க தீர்மானிக்கப்படும். இதே போலதான் மனுக்குலம் முழுவதும் இஸ்ரேலர்களாக மாறக்கூடிய வாய்ப்புல வந்துங்க. உலகம் ஃபுல்லா ஒரே இனம், ஆயிரமற்ற அரசாட்சியின் கீழ். அந்த இனத்துக்கு பேரு இஸ்ரேல். தேவனுடைய இஸ்ரேலர்களாக காணப்படும். சரி, இது ஃபைனலா யார் யார் அந்த வாய்ப்புல உறுதியாவா, யார் யார் அந்த வாய்ப்பை இழப்பா? வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 12 20 12. அருமையான வசனம், நம்ம சுருக்கமா பார்த்துக்கலாம். முதல்ல புஸ்தகம் திறக்கப்படும். தேவனோட வார்த்தை ஆளுகையினுடைய சட்டத்திட்ட அந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் என்ன? அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்து கொண்டார், எப்படி வாழ்ந்தார் என்று அவர்களை ஒரு பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டு தீர்மானிக்கும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவர்களுக்கு எப்படி நடக்கும்? 48:81 புத்தகத்துல 150வது பக்கம் பார்க்கும்போது, 1000 வருஷ யுகத்தினுடைய முடிவில் மனுக்குலமானது பிதாவினிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் முழுமையான கீழ்ப்படிதல்களை கற்றுள்ளார்களா அல்லது இல்லையா என்பதை காணத்தக்கதாக பிதா அவர்களை பட்சிப்பார். தீமையான ஆதிக்கங்கள் கொஞ்சம் காலம் அவிழ்த்து விடப்படும். சாத்தான் கட்டவிழ்த்து விடப்பட்டு மேசியா யுக அறுவடையில வரக்கூடிய சோதனை. அப்ப இந்த சோதனையில் மனிதர்கள் நிற்கிறார்கள், தாக்கு பிடிக்கிறாங்களா? இல்ல சத்துருவானவன் பிசாசானுடைய தந்திரங்களுக்குள்ள எப்படி ஆதியில ஆதாம் ஏவா அவங்க வீழ்ந்து போனாங்க, அது போல ஒரு இஸ்ரேலர் என்கிற வாய்ப்புல இருந்து மனிதர்கள் தேடி போகிறார்களா என்பது தீர்மானம். ஒரு 2 ஸ்லைடு நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா 48:81 ஒருவேளை அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒரு 2 ஸ்லைடு ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஒருவேளை மனுக்குலத்தாக ஆரம்பிக்குதா? கரெக்ட். சகோதரிகள் வாசிக்கும். ஏங்குங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அது என்ன கான்செப்ட்ல நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். சாத்தான கட்டவிழ்த்து விடுவாரு. அவர் முப்பிதாக்களை வச்சு அவங்களுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பத்தக்கதாக சோதிப்பாரு. இதெல்லாம் நிகழ்ச்சி. ஆனா அந்த சோதனையோட கான்செப்ட் என்னன்னா, மனுக்குலம் ஒரு இஸ்ரேலரா தங்களை காத்துக்கொள்ள வேண்டுமெனில் நேர்மை என்பது ரொம்ப முக்கியம். நியாயம் அல்லது கானஸ்டம். ஆனா அன்றைக்கு மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதோ வெறுமனே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மட்டும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். கொள்கை, ஒரு இடத்துக்கு போனா கியூல நிற்கிறோம், இடையில போகக்கூடாது,
அப்புறம் எதையும் ப்ராப்பரா செய்யணும். கரெக்ட். இதெல்லாம் சட்டதிட்டம். எதுக்கு அந்த சட்டதிட்டம்? ஏதோ வெறுமனே ஒரு ராணுவ ஆட்சி மாதிரி கண்மூடித்தனமா சட்டதிட்டங்கள ஃபாலோ பண்றதா? கிடையாது. மாறாக இருதயத்தில நேர்மை. அந்த நேர்மை என்பது எப்படிப்பட்டது? இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு, இந்த உடன்படிக்கைகளை அல்லது இந்த வாக்குத்தத்தங்களை யாருக்கு தேவன் குடுத்தார்ன்னா, ஆபிரகாம் பழைய ஏற்பாடு. அந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில நேர்மைனா என்ன என்பதற்கு அவர் நல்ல ஒரு சான்று பைபிள். 45:74 நெக்ஸ்ட் ஸ்லைடுல சொல்றாரு. ஆபிரகாம் தனது முழுமையான இருதய நேர்மையினை வெளிப்படுத்தாதது வரையில் அவர் மீதமுள்ள மனுகுலத்தாரை விட மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறுவதற்கு பாத்திரவானாக தேவனால் கருத முடியாது. அப்ப ஆபிரகாம் அவ்வளவு முக்கியமான முப்பிதா என்றும் அவர் வாழ்க்கையிலையும் தேவன் நேர்மை என்பதை பரீட்சித்து பார்க்கலாம். என்னென்ன உதாரணங்கள் சொல்லலாம்? அவர் நேர்மையானவர் என்பதற்கு தேவன் சொன்னா, உன் சந்ததியை வச்சுதான் நான் பூமியை ஆசீர்வதிப்பேன். ஆனா அவருக்கு குழந்தையே கிடையாது. ரொம்ப லேட் 100 வயசுல குழந்தை பிறக்கிறார் ஈசா. இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு 12, 13 வயசு வரும்போது தேவன் அதை பலி செலுத்துறதுக்கு நீ கொண்டு வான்னு கேட்கிறார். கேட்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய சுய எண்ணங்கள், யோசனைகளை விட மேலான காரியம். ஏன்னா அவர் தேவன். அந்த தேவன் தான் எல்லாம் நமக்கு என்கிற அடிப்படையில் தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு எந்த முற்பொறுப்பு இல்லாமல் பட்டார் ஆபிரகாம். இது அவர் வாழ்க்கையில நேர்மைக்கான பட்சை. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா சோதோம் கொமோரா. இந்த பட்டணத்தினுடைய அழிவின் போது ஏதோ தேவதூதர்கள் வராங்க, சொல்றாங்க, அவங்க போய் அழிக்க போறாங்க அப்படின்னு இவர் அமைதியாயிட்டார். அந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கா என்று சொல்லி தன்னை தாண்டி தான் நல்லா இருந்தா மட்டும் போதும் என்று எண்ணாமல் அந்த கொடூரமான ஜனங்களை கூட ஏதாவது தேவன் ரட்சிக்க வாய்ப்பு இருக்கா என்று சொல்லி விண்ணப்பிக்கிறார். 50 நீதிமான், 40 நீதிமான், 30 நீதிமான் என்று பேசுகிறார். இந்த அனுபவங்களை எல்லாம் வைத்துதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய தெரிந்தெடுப்பு என்பது தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறதோ எடுத்து பயன்படுத்துவதோ கண்டிப்பாக அது நேர்மை தன்மை என்பது அவங்க வாழ்க்கையில கவனிக்கும். சோ அப்ப 1000 வருட அரசாட்சியின் முடிவில் மனுக்குலம் நேர்மையானவர்களா இல்லையா என்பதை அறிவதற்கே அந்த டெஸ்ட். ஏன் ஆபிரகாம் இந்த சந்ததிகளுக்கு தகப்பனா இருக்கிறவர் நேர்மை என்கிற பரீட்சையில ஜெயிச்சுதான் அவர் கடந்து போயிருக்கிறார். சோ இந்த சகோதரன் சொல்லிட்டு தொடர்ந்து 45:53 அடுத்த ஸ்லைட்ல சொல்லும் போது 1000 வருட அரசாட்சி நடந்து கொண்டிருக்கும் போதே, ஏன்னா இவ்வாயுகத்துல தானே பிகினிங்ல டெஸ்ட் வருது, சாத்தான் வராது. ஆனா ராஜ்யம் கண்டுக்கு தெரிகிற பாவம் போய்கிட்டு இருக்கும் போதே முற்பிதாக்கு பர்ஃபெக்டா இருப்பார். மனுக்குலம் அபூர்ணமானவர்களா எழுந்து வருவோம். எழுந்து வருகிற அபூர்ணமான மனிதர்கள் எந்த அளவுக்கு ராஜ்யத்துக்கு கீழ்ப்படுத்தி நேர்மையை தங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க துரிதமாய் பரிபூர்ண நிலைமைக்கு முன்னேறுவாங்க. பரிபூர்ணமான நிலைமைக்கு முன்னேறினா அவங்களும் முப்பிதாக்களோடு இசைந்து இந்த உலகத்தில் ராஜாக்களை போல மாறலாம்னு நித்திய ஜீவன் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதான் பயனுள்ளதான் கிடைக்கும். ஆனா பரிபூர்ண மனிதத்தன்மை, உலகத்தோட ஆசீர்வாதங்கள், உலகத்தில் இருக்கிற மற்ற மிருகங்கள், மற்ற கனிம வளங்களை ஆளுகை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நேர்மையை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு மனுக்குலம் ராஜ்யம் போய் கொண்டிருக்கும் போதே அடைப்பார்கள் என்கிற தகவலை இந்த 4553 குறிப்பிடும். அப்ப அன்புக்குரியவர்களே, இப்படியாகவே அந்த ஃபைனல் டெஸ்ட் அங்க முடிகிறது. நேர்மை இல்லை இஸ்ரேலுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புல நேர்மை இல்லாமல் மனிதர்கள் மாறி போனார்கள் என்றால் அவர்களுக்கு கிடைக்கிற நஷ்டம். அப்போஸ்தலர் 3:23 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகக்கூடியவர்களே, 2ஆம் வர்ணத்தின் நிலைமை மனிதர்கள் எடுப்போம். அப்ப மனிதர்கள் 2ஆம் வர்ணத்திற்குள்ள நேர்மை எந்தவர்கள் போயிட்டாங்கன்னா மீதி அனைவரும் யாரா இருப்பார்? ஆபிரகாமின் பூமிக்குரிய சந்ததி கடற்கரை மணல் போன்றவர்களா
எனவே அப்ப கடற்கரை மணல் போன்ற சந்ததி என்பது இஸ்ரேலர் தான். ஆனால் உலகம் கூட யாரா மாறிவிடும்? இஸ்ரேலர்களா மாறுகிறதுனால ஒரே தகப்பன் ஆகிரகம். அவருக்கான சந்ததி ஆவிக்குரிய சந்ததி, பூமிக்குரிய சந்ததி. ஒன் ஃபேமிலி, ஒரு குடும்பமாக இருப்பார்கள் என்பார். சரி, பாடங்களை பார்க்கிறதின் மூலம், தியானிக்கிறதன் மூலம் பல நேரத்திட்டத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைச்சிச்சு. நமக்கு என்னப்பா? சுவிசேஷ யுகத்தின் இறுதியில வாழுங்க நமக்கு என்னப்பா? பாடத்தோட ஃபைனல் முடிவுரை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசி. நம்மை இல்லாமல் கூட அபாதபடிக்கு இந்த வார்த்தை முற்பிதாக்களுக்குரியது. அவர்கள் நம்மை அல்லாமல் சபை. அப்ப ஃபர்ஸ்ட் சபை தான் ஆசீர்வாதம், முதலாம் உயிர்கள். அப்புறம் தான் மேன்மையான உயிர்கள். ஏன்? ஏனென்றால் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதல் வாங்கும் போது புது உடன்படிக்கை கிடைக்கிறது. அந்த புது உடன்படிக்கை என்பது இயேசு மற்றும் சபை மூலமாய் பூமிக்கு வரும். முற்பிதாக்களா இருக்கட்டும், மாம்சீக இளைஞர்களா இருக்கட்டும், பொதுவான மனுக்குலமா இருக்கட்டும், எல்லாரையும் ஆளுகை செய்ய போறது, உடன்படிக்கை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்த போறது இயேசு மற்றும் சபை. அப்போ இந்த பூமியில இருக்கிறவர்களுக்கு நேர்மை என்பது மிகப்பெரிய டெஸ்டா முடியும் எதிர்காலத்துல என்று சொன்னா, அந்த டெஸ்ட, அந்த பரீட்சையை நடத்த போறதே யாருன்னா இயேசுவோடு இசைந்து சபை. அப்ப இப்ப நம்ம சபை அழைப்புலதான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய இந்த அழைப்புல, இந்த ஓட்டத்துல நேர்மை என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம கவனிக்கணும். 45:24 புத்தகத்துல 74 பேஜ் நம்பர் பாஸ்வேர்ட். நல்ல வார்த்தை. நம்ம மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுகிறது. ஆவியின் அடிப்படை, இருதயத்தினுடைய நோக்கங்கள் அடிப்படை. வார்த்தை மறக்காதீங்க. கொள்கைகள் முடியுது மனுக்குலத்தில். ஆனால் நேர்மைனா என்னன்னு புரியுது. இதேதான் நமக்கு. ஒருவேளை தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்கிறோம், இல்ல பக்தியின் காரியத்தில் ஈடுபடுறோம், இல்ல ஊழியங்கள் பண்றோம், இல்ல பக்தியானவர்களா வெளியுலகத்துல வாழ்றோம் என்றால் இருதயத்தோட நேர்மைகள் என்பது, அல்லது என்ன நோக்கத்துல இது ஒவ்வொன்றும் செய்து இருக்கிறோம் என்பது கவனிக்கிறது. வெளிப்பிரகாரமான கிரியைகள் என்பது தேவனுடைய பார்வையில் ஒரு பொருள். நம் இருதயத்தின் நோக்கங்களை கவனிச்சுட்டு இருக்கிறார். இப்பொழுது சுவிசேஷ இந்த கடைசி கால சபைக்கு இந்த டெஸ்ட் போயிட்டு, இந்த டெஸ்ட நம்ம பாஸ் ஆனா நமக்கான வீட்டர்கள் கிடைக்கும். மனுக்குலத்திற்கு அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி ஆவதற்கு நாம் அவர்கள். அப்ப இந்த புரிதலோடு நம்ம ஒவ்வொருவரும் நம்மை நினைத்து பார்த்து எல்லா நேரங்களிலையும் எல்லா விஷயங்களையும் நேர்மையாய் நடப்பதற்கு நாம் பிரயாசம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கவனித்துக்க கேட்க அனைவருக்கும் நன்றியை நான் தெரியப்படுத்திருக்கேன். சகோதரர்கள் நிறைய தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மட்டுமல்ல, ஆபிரகாமின் சந்ததி என்ற தலைப்பில் ஒரு ஆழமான சத்தியத்தை நம்மோடு பகிர்ந்தளித்த அன்பு சகோதரருக்கு நம் அனைவரும் சார்பாக தெரிந்து கொள்கிறோம். இந்த நாள்ல நம்ம கேட்ட சத்தியம், அதனுடைய சாட்சியம், வானத்தை நட்சத்திரம் பார்க்கும்போது சபை வகுப்பார் என்று பார்த்தோம். கடற்கரை மணலை போட்டு பார்க்கும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இஸ்ரேல். அப்போ பிதாக்கள் இஸ்ரேல் மனுக்குலம். அப்ப அந்த மனுக்குல இஸ்ரேல் தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகிய நாம் கடைசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சுவிசேஷத்துல நாம எந்த நிலையில இருக்கிறோம்ன்றதுதான் இன்றைக்கு நமக்கு ஒரு கேள்விக்குறியான இந்த ஒரு பாடமாக இருக்கிறனால மேற்பட்ட ஆழமான சத்திய உரையோடு பகுத்தளித்து அன்பு சகோதரருக்கு நம் அனைவரையும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொறுமையோடு கேட்டு உங்கள் யாவருக்கும் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு இப்போது ஒரு 15 நிமிடம் தேநீர் இடைவேளை. நம்ம என்ட்ரன்ஸ்லயே அங்க டீ எல்லாருக்கும் வழங்கப்படும். எல்லாரும் டீ அருந்தி விட்டு
அவர்கள் இருக்கையில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
The idea of orbiting solar franctors isn't new. In fact, it even predates the space age. Is that okay there? Yeah, perfect. Yeah, it's looking good. How do you convey the gravity of your findings to the rest of the world? For many, the game leaves them அவர்களுக்கு எதை வெளிப்படுத்தினார்? ஒருவேளை ஒரு சொப்பனத்தின் காட்சியா இருக்கலாம். இல்ல அவங்க முன்னோர்கள், அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தா, இல்ல அதற்கு முந்தைய சில தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களா இருக்கலாம். இத மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்றபடி பூமிக்குரிய வாழ்க்கையை அமைக்கின்றார்.
சுருக்கமா சொல்லிட்டா ஆபிரகாமுக்கு தேவன் பிராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த எல்லா முற்பிதாக்களும் அந்த ஆபிரகாமோட வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார். இதுவே அவர்களுடைய வாழ்க்கையோட கருத்து. கருத்து இப்படி வாழ்ந்த முற்பிதாக்களை தேவன் எதிர்காலம், ஏன்னா இப்ப நமக்கு வேண்டிய பாயிண்ட் அந்த கடற்கரை மணல் என்பது யார்? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற கடற்கரை மணல் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்? இதுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிப்பதற்கு முதல்ல நமக்கான பூ இந்த ஏன்ஷியன் வர்டிஸ் முற்பிதாக்கள். இவர்களுடைய உயிர்த்தெழுதல் குறித்து நாம் வேதத்தில் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். 11:35. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார். நமக்கு வேண்டிய தகவல் மேன்மையான உயிர்த்தெழுதல். பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டுட்ட இந்த முற்பிதாக்கள் அடைய போகிற உயிர்த்தெழுதல் என்பது பொதுவாய் மனிதர்கள் வாங்குகிற உயிர்த்தெழுதலில் இருந்து மாறும். மேன்மையான உயிர்த்தெழுதல் பார்க்கணும். இங்க நீங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோம் மனதளவுல. இப்ப நம்ம கூட நம்பிட்டு இருக்கிறோம் ஆபிரகாமின் சந்ததின்னு. கிறிஸ்து எனப்பட்ட வகுப்பார்ல நம்ம ஒரு அர்த்தம் என்று இப்ப நம்ம சொல்லிட்டு இல்ல கர்த்தருடைய சரீரத்துல நானும் ஒரு உறுப்பினர் என்கிற நம்பிக்கையோடு இப்ப இந்த பூமியில ஆக்சுவலி இந்த நம்பிக்கைகள் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் அறிக்கைகள் எப்ப நம்ம வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகும், எப்ப நிறைவேறும் என்றால் பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்து நம்ம உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலை நம்ம அடையும் போதுதான் நம்மளோட நம்பிக்கைகள் அல்லது கிறிஸ்து என்ற வகுப்பாருக்குள்ள ஒருத்தராக நம்ம முழுமை அடைகிறது, நிறைவடைகிறது சம்பவம். எனவே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேவ திட்டத்தில் அவர் சந்ததியில ஒருத்தராக மாற வேண்டும் என்றால் அது நிறைவடைவது அவருடைய உயிர்த்தெழுதல். அப்ப அந்த அடிப்படையில முற்பிதார் பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமோட வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து வாழ்ந்தார். நம்பி அந்த வாக்குத்தத்தத்திற்கு உரிய வாழ்க்கையை வாழ்ந்தார். அது நிமித்தம் எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் சகித்துக் கொண்டு வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்த இவர்களுக்கான அந்த ஆபிரகாமின் வாரிசு என்கிற ரிவார்ட், அந்த பலன் இவர்கள் உயிரோடு எழுந்திருக்கும் போது ஒரு விசேஷமான உயிர்த்தெழுதலை இவர்கள் அடையத்தக்கதாக தேவன் இவர்களை பிளஸ் பண்றார், ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் வார்த்தை சொல்லுகிறது மேன்மையான உயிர்த்தெழுதல் முற்பிதாக்கள் அடைகிறார். ஒருவேளை இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் என்பது எப்படி இருக்கும், எவ்வாறு காணப்படும்? சின்ன சின்ன தகவல்கள் தான் பாடங்களை நம்ம சொல்லலாம். ஏன்னா முழு விவரங்கள் ஒரே பாடங்களை பார்க்க முடியாது. சுருக்கமா சொல்லிட்டா இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் என்பது அவர்கள் மறுபடியும் மனித தன்மையில 1000 வருட அரசாட்சியில பூமியில உயிரோடு எழுந்து இதுவரைக்கும் கடந்த காலத்துல இல்ல அவர்களை சுற்றி வாழ்ந்த கோடான கோடிக்கணக்கான மனிதர் இருந்த மனித சரீரத்துல இருந்து வேறுபட்டு வித்தியாசமானதா ஒரே வார்த்தையில சொல்லிட்டா பரிபூரண மனிதர்கள். இது உங்களுக்கு ரீஃபரன்ஸ் நம்பர் 5-9 நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. முற்பிதாக்கள் உயிரோடு எழுந்தும் போதே பரிபூரண மனிதர்களாக எழுந்திருப்பாங்க. அப்ப இவர்களை பார்க்கக்கூடிய மற்ற பொதுவான மனிதர்களுக்கு எப்படி? ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒருவேளை பூமிக்குரிய உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்கும் போது உலகத்துல எந்த மனுஷனுமே உயிரோடு இருக்க மாட்டார். அப்படியெல்லாம் கிடையாது. உபத்திரவத்தின் கஷ்டத்துக்குள் சிக்கி இன்னும் மரணத்தை அடையாமல் அநேக மனிதர்கள், பொதுவான மனிதர்கள் இருப்பார். அப்ப அவர்களுக்கு மத்தியில் முற்பிதாக்கள் உயிரோடு எழுந்து வருகிற போது ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும் மனிதர்களால். உதாரணம், இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம், திடீர்னு ஒருவேளை ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு ஐரோப்பாலையோ அமெரிக்காலையோ இருந்து ஒரு 100 பேர் 200 பேர் இறங்கி நம்ம இருக்கிற பகுதியில வாழ்றாங்க.
இல்ல நடமாடிட்டு இருக்கிறாங்கன்னா நமக்கு வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? நம்மளோட தோற்றத்துக்கு அவங்களோட தோற்றத்துக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் தெரியுது. ஒரு உதாரணம் அவ்வளவுதான். அப்போ ஆயிரவருட அரசாட்சியின் கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் முற்பிதாக்கள் உயிர் தெழுந்து வரும்போது அவர்கள் மனிதர்கள் தான். ஆனா எப்படிப்பட்ட மனிதர்கள்? பரிபூரண மனிதர்களாக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த பரிபூரண ஒரு மனித தன்மை என்பது அனைவருடைய கவனத்தை ஈர்க்கும். அதான் ரத்தன் சொல்றாரு, இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்லவா சொல்லுவாங்க. ஏனென்றால் சராசரியா இருக்கிற நம்ம இன்னும் தேவனை முழுசா அறியல, தேவனுக்கு பிரியமா வாழல, எவ்வளவோ விலகினங்கள் குறைகள் நமக்கு. ஆனா இவங்க இவ்வளவு பர்ஃபெக்டா வந்து நிக்கிறாங்கன்னா அப்ப இவங்க யாரோட ஜனங்களா இருக்கும்? தேவனுடைய ஜனங்களாக. அடுத்த ஒரு பதிவு 3:5-9 இந்த முற்பிதாக்கள் பெற்றிருக்கிற இந்த பரிபூர்ண மனித நிலைமையை, சரீரத்தை மனிதர்கள் கவனிக்கும் போது இது ஏதோ இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கிடைக்கும். நம்மளை போலதான் இவங்களும் வாழ்ந்தாங்க. இப்ப பார்த்தா ஒரு திடீர்னு ஒரு பிரைஸ் கிடைச்ச மாதிரி, ஒரு லக் இவங்க லைஃப்ல கிடைச்சிருச்சு. அப்படி பார்க்க மாட்டாங்க. இவங்க முந்தின காலத்தில் வாழ்ந்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையின் பலன் இப்பொழுது இவர்களை இந்த நிலைமைக்கு உயர்த்தி இருக்கு என்பதை பொதுவான ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க. பாருங்க, நம்ம பாடத்தோட கோணம் எங்க நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? ஆபிரகாமோட பூமிக்குரிய சந்ததி யார்? எது? அந்த கடற்கரை மணல் என்கிற சந்ததியை நம்ம யாராக அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு முதலாவது ஒரு லீடு நமக்கு முற்பிதாக்கள். இந்த முற்பிதாக்களை உயிரோடு எழுந்தவர்களாய் காணும் போது மற்ற மனிதர்கள், உலக மனிதர்களோட பார்வை இப்படியாகும். தொடர்ந்து இது தொடர்பான இன்னும் சில தகவல்கள் அடுத்த ஸ்லைடு. அது வேற ஒரு ஆர்டிகல் 5-9-8 இருக்கு. இது அருமையான சில தகவல்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார். சிஸ்டர், நீங்க மைக்ல துரிதமா வாசிக்க முடியுமா? தெரியுது அவங்களுக்கு பார்வை. பாத்தீங்களா? மனுக்குணம் முற்பிதாக்களை இவங்களா நமக்கு பிரபுக்கள், இவங்கதான் நமக்கு ஆளுநர்கள், அதிபதிகள் அப்படின்னு வெறுமனே போஸ்டிங்ல மட்டும் அவங்களை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் அன்புக்குரியவர்களே, மனுக்குணம் முற்பிதாக்களை கவனிக்கும் போது பரிபூரணர்கள், தேவனுடைய ஜனங்கள், நமக்கான ஆளுநர்கள் அல்லது பிரபுக்கள் இப்படின்னு மாத்திரம் கிடையாது. அவங்களை என்னவாக பார்ப்பாங்க என்றால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் இந்த உலகத்திலேயே, இந்த மனித தன்மையிலேயே நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம், எந்த வகையில நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கும், இந்த சரீரத்துல கிடைக்கும், இந்த உலக வாழ்க்கையில கிடைக்கும் என்பதற்கு அருமையான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னா முற்பிதா. இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம் இல்லையா? ஒருவேளை ஒருத்தர் நல்ல மனுஷனா, ரொம்ப ஒழுக்கமானவராக, பொறுப்புள்ளவராக வாழ்ந்து ஒரு கஷ்டப்படுற நிலைமையில இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சுட்டா, ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டாருன்னா, அந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டு பல காலேஜஸ் இல்ல பல தொழிற்சாலைகள் இல்ல சில ஸ்கூல்ஸ்ல கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஒரு சரியான வாழ்க்கையின் காலங்களை, வாழ்நாட்களை நம்ம பயன்படுத்தினா நல்லா இருக்கலாம், முன்னேறம், நாங்களாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய ஸ்பீச் கொடுத்து வருவாங்க. உலகத்தில் நம்ம நிறைய வீடியோ வந்து இந்த நேரடியாக கூட சில காட்சிகள் பார்ப்போம். ஆனா இங்க அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு நிறுவன காட்சி முற்பிதா மனுக்குலத்திற்கு மத்தியில். அப்ப முற்பிதாக்களை பார்க்கும் போதே மனுக்குலத்திற்கு என்ன புரியும்? நாமளும் இப்போ கிடைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில், இந்த ராஜ்யத்தில் கர்த்தருடைய ஆளுகையில கீழ்ப்படிந்தா இது கூட நம்ம ஆசீர்வதிக்கப்படும்.
குறிப்பா இந்த ஒரு முற்பிதாக்களின் அந்த பரிபூர்ண தன்மை இது போன்ற ஒரு உணர்வை புரிதலை பொதுவான மனுக்குலத்திற்கு கொடுக்கும். அடுத்த ஒரு பகுதி கொஸ்டின் 404 அதுல முதல் கேள்வி 404 முற்பிதாக்கள் என்கிற தமிழ் புக்கில் 159வது பக்கம். அந்த பரிபூரண மனித தன்மையை பற்றி சகோதரர் குறிப்பிடும்போது ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு எப்படி இருந்திருப்பான்? தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் கண்டிப்பா சிந்தையிலையும் சரி, நோக்கங்களையும் சரி, சரீரத்திலையும் சரி பூரணர் ஆதாம் பாவத்திற்கு முன்பு. அது போன்ற மனித தன்மை சரீரம் எண்ணம் முற்பிதாக்களுக்கு காணும். இதுதான் அருமையா சொன்னார். ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னதாக இருந்தது போல பூர்ணர்கள் மற்றும் மனங்கள் மற்றும் இருதயங்கள் மற்றும் சித்தங்கள் விஷயத்தில் வளர்ச்சி பெற்றவர்களாக அதற்கே உரிய பயிற்சிகளை வாழ்க்கையை பெற்றவர்களாக முற்பிதாக்கள் இருப்பார். அப்ப அப்படிப்பட்ட முற்பிதாக்கள் தான் ஒரு அருமையான பாடம், ஒரு முன் மாதிரி மனுக்குலத்துக்கு. இது அடுத்த ஸ்லைட்ல இதே 404 கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பரிபூர்ண நிலைமையில் அவர்கள் மாதிரிகளாக காணப்படும். மேசியாவின் ராஜ்யத்திற்கு கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்கு அவங்கதான் எடுத்தார். இது அருமையாய் ஒப்பிட்டு சொன்னா சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறார், நமக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கிறார். அவர் யார்? கர்த்தராய் இருக்கிறார் இயேசு. சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்தில் அவரும் பரிபூர்ணமான மனுஷன். அதே நேரத்தில் தேவனிடத்துல தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த உலக வாழ்க்கையை தான் இஷ்டப்படி வாழாமல் தேவ சித்தப்படி வாழ்ந்து பாடுபட்டு மறித்து ஜெயித்தவர். இப்ப இவர்தான் சுவிசேஷ யுக சபை அழைக்கக்கூடிய உண்மை கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு பின்பற்றக்கூடிய முன்மா. இது காஸ்பல். இதே மாதிரிதான் மெசியானிக் ஏஜ் 1000 வருட அரசாட்சி மொத்த மனுக்குலத்திற்கு ஏற்பான். அப்ப அந்த காலத்துல ஒரு முன்மாதிரிகளாக மொத்த மனுக்குலத்துக்கு யார் இருப்பான்? முற்பிதாக்கள் காணப்படுவார். இப்படிப்பட்ட செயலை ரசல் அவர்கள் ஒரு அருமையான வசனத்தை வைத்து புரிய வைக்கிறாரு. இந்த முற்பிதாக்களோட அந்த முன்மாதிரி எவ்வாறு இருக்கணும்? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 3:14 வாசி. நல்ல வசனம் இது. நீண்ட ஆராய்ச்சிக்கு உட்பட்ட வசனம். பொதுவா இந்த வசனத்தை ஒரு பொதுவான கிறிஸ்தவர்கள் பார்க்கிற பார்வைக்கு, ஒரு உண்மை கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம பார்க்கிற பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. திரித்துவம் என்கிற ஒரு கண்ட உபதேசம், தவறான உபதேசத்திற்கு ஒரு ஆதாரமாக இந்த வசனத்தை பொதுவான கிறிஸ்தவர்கள் பார்க்கலாம். ஏன்னா வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சோ அப்ப இயேசு கிறிஸ்து கூட காட் அப்படின்னு விளக்கம் எக்ஸ்பிளைன் முற்படுவாங்க. ஆனா அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால் எப்படி? தேவன் என்ன செய்ய இந்த பூமியை குறித்து நினைக்கிறார், எதை செயல்படுத்த அவர் திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை அவர் குமாரன் மூலமாக வெளிப்படுத்துகிறார், செயல்படுத்துகிறார். அப்ப அவர் குமாரன் இந்த பூமியில நிறைவேற்றின தேவ திட்டத்தின் அந்த ஈடுபலியின் வேலையை தேவன் இயற்றி வச்ச ஏற்பாடு. இதை கர்த்தரே சொன்னார், நான் சுயமா வரல, நான் சுயமா பேசல, என்னை அனுப்பினவர் ஒருத்தர் இருக்கிறார் சொன்னார். அதுதான் உண்மை. சரி, பரவாயில்ல. இப்ப இந்த வசனத்தை வச்சு முற்பிதாக்களோடு நம்ம எப்படி கனெக்ட் பண்ண? இந்த பூமியில முற்பிதாக்கள் பரிபூர்ணர்களா உயிர்த்தெழுந்து வருகிற அந்த காலத்திற்கு எப்படி இந்த வசனத்தை ஒப்பிடலாம் என்றால், 5290 புத்தகத்துல முற்பிதாக்கள் 108வது கவிஞர் இங்க சில விவரங்கள் இருக்கு, வாசி.
ஆம் அன்புக்குரியவர்களே, மாம்சத்துல தேவன் வெளிப்பட்டார் என்கிற வசனத்தை தேவ திட்டத்தில் ஒரு 3 முக்கியமான மனிதர்களோடு ஒப்பிடுகிறார். முதலாவது பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த ஆதாம். ஏன்னா ஆதாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர், தேவனுடைய ரூபத்துல காணப்பட்டவர். ஆனா அப்புறம் பாவத்தினால அந்த காரியத்தை இழந்து போயிட்டார். இனிமே அவர் ஃபர்ஸ்ட். இரண்டாவது யார் என்றால் நம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவரும் பரிபூர்ணத்தையா பூமியில வந்தபோது தேவகுமாரன் தானே அவரு. அவ்வாறு கர்த்தரை பத்தி நமக்கு தெரியும், நிறைய பாடங்கள் கேட்டு. தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்கிற வசனத்தின் ஒரு அருமையான நிறைவேறுதல் அல்லது பிரதிபலிப்பு 1000 வருட அரசாட்சியில முற்பிதாக்களோட உயிர்த்தெழுதலின் காலங்களில் பலிப்பு நிறைவேறு. ஏன்? ஆமா, ராஜ்யத்துல தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், எதை செயல்படுத்த விரும்புகிறார், அதை யார் மூலம் செயல்படுத்துவார்? முற்பிதாக்கள். சோ அப்ப தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்பதற்கு இந்த அருமையான 3 நிறைவேறுதல்களில் முற்பிதாக்களும் ஒரு வகையான நிறைவேறுதல். அப்ப அந்த ஒரு ஆபிரகாமின் சந்ததியில கடற்கரை மணல் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு உரியவர்களாக, சிறப்பு வாய்ந்தவர்களாக பிதாக்கள் தெரிகிறார். இப்ப அடுத்த நிலைக்கு மூவாகும். அந்த கடற்கரை மணல் போன்ற சந்ததி யார் என்பதை அறிவதற்கு அடுத்த ஒரு சப்ஜெக்ட் நியூ கவர்னன்ட், புது உடன்படிக்கை. ஏன்னா இது ராஜ்யத்துல 1000 வருட அரசாட்சியில எல்லா மனிதர்களுக்கும் மத்தியில் காணப்பட போகிற ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பற்றின வசனம் எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனம் 33, எரேமியா 31 வசனம் 33. அன்புக்குரியவர்களே, ஜென்ரலான வார்த்தை புது உடன்படிக்கை. 1000 வருட அரசாட்சியில கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல நடக்க போகிற பல நிகழ்வுகளை இந்த ஆபிரகாமின் சந்ததி என்கிற பாடத்தின் மூலம் நாம் தியானம் பண்ணிட்டு வரோம். எல்லா கோணங்களையும் பார்க்க முடியாது இந்த ஒரு ஸ்டடி. ராஜ்யத்தின் கண்ணுக்கு தெரிகிற பாகங்களின் செயல்பாடு மாறாக ஆபிரகாமோட பூமிக்குரிய சந்ததி யார் என்பதை அறியத்தக்கதாக அந்த ராஜ்யத்தின் கண்ணுக்கு தெரிகிற பாகங்களை நாம் இப்போது தியானம் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த கோணத்துல நீங்க கவனிக்கலாம். புது உடன்படிக்கை நிறைய பாடங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். புதுசுன்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடி பழசு இருக்குதான். ஒரு பழசை அகற்றிட்டு ஒரு இடத்துல ஒன்ன கொண்டு வந்தா அதுக்கு பேர் தான் புதுசு. அப்ப பழசு எது? இதற்கு ரசல் அவர்கள் 43:18 பழசு 2 சொல்றார். நீங்க வார்த்தைகள் கவனிக்க முடியும். 2 பழைய உடன்படிக்கைகள் காணப்பட்டன. ஒன்று கிருபையின் அல்லது சாராளின் உடன்படிக்கை. அடுத்தது நியாயப்பிரமாணம் அல்லது ஆகாரின் உடன்படிக்கை. நமக்கு புரியும். சாராளின் உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை ஒரே உடன்படிக்கை, சுவிசேஷ யுகம், சபை சார்ந்தம். ஆகா அல்லது நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாடு சார்ந்தம். சோ அப்ப 2 உடன்படிக்கை இருக்கு. ஒன்னு சுவிசேஷ யுகம், இன்னொன்னு யூத யுகம். ஆனால் எதிர்காலத்துல ராஜ்யத்துல மேசியா யுகத்துல வரும்போது புது உடன்படிக்கைன்னு சொன்னா அப்ப பழசு 2 இருக்கு. அப்ப இந்த 2 பழசுல எதை அகற்றிட்டு புது உடன்படிக்கை வரும் என்றால் அதற்கு விளக்கம் 46:06 பார்ப்போம். இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவின் போது நிறுவப்பட போகிற எதிர்காலத்துக்கு உரிய ஒரு நியாயப்பிரமாண உடன்படிக்கை என புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையை அல்லது உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்ற உடன்படிக்கையினை காணும். அப்ப புது உடன்படிக்கை என்றால் அது ஒரு பொதுவான வார்த்தை. இப்ப நம்ம எல்லாம் பலியினாலான உடன்படிக்கை சொல்றோம். அர்த்தம் இருக்கு. பலியினாலான உடன்படிக்கைனா என்ன? இருக்கிற வாழ்க்கையை, ஜீவனை
நம்ம இஷ்டப்படி வாழாமல் தேவ சித்தத்திற்காக பலி செலுத்து. பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாண உடன்படிக்கை இருந்துச்சு. அது என்ன? இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, எல்லா கற்பனைகள் சட்டத்திட்ட புரியும். புது உடன்படிக்கைன்னா என்ன புரியும்? புது உடன்படிக்கை எப்படி குழப்பப்பட்டதுங்க? இப்ப இதற்கு தான் சகோதரன் சொன்னாரு, புது உடன்படிக்கை கூட ஒரு வகையான நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அதனாலதான் ஆங்கிலத்துல நல்ல வார்த்தை the new law covenant. வெறும் புது உடன்படிக்கைன்னு சொன்னா பல நேரம் நம்ம குழப்பம். அது எப்படி சுவிசேஷ மாதிரி இருக்குமா, பழைய ஏற்பாடு மாதிரி இருக்குமா, குழப்பம். இதே இது புது நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்றால் அது நமக்கு தெளிவா இருக்கும். சோ பண்புக்குரியவர்களே, 1000 வருட அரசாட்சியில் இந்த முற்பிதாக்களின் வெளிப்படுதலை தொடர்ந்து, அவனோட உயிர்த்தெழுதலை தொடர்ந்து இந்த பூமியில புது உடன்படிக்கை காணும். இந்த புது உடன்படிக்கை யாருக்கு மத்தியில ஏற்படுத்தப்படும்? வசனமே நம்ம வாசிச்சோம். எரேமியா 31:32 தேவன் தெளிவா சொன்னார், இஸ்ரவேல் மற்றும் யூதா. கொஞ்சம் முன்னாடி முன்பிதாக்களை பத்தி பார்த்தோம். இப்ப 1000 வருட அரசாட்சியில இஸ்ரேல் மாம்சீக இஸ்ரேலர்களை பத்தி பார்ப்போம். சோ இப்ப இவர்களுக்கு மத்தியில தான் இந்த புது உடன்படிக்கையை ஸ்தாபிக்கணும். புது உடன்படிக்கை ஏற்பாடு ஆச்சு, ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னா சூழல்கள் என்னவாக 51:62 புத்தகத்துல 144வது பக்கம் சகோதரிகள் வாசம். புரிதல் நமக்கு இருக்கும் நம்புறேன். புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை விழுந்து ஆரம்பிக்கும்னா எந்த பழைய உடன்படிக்கை? பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கையை இந்த புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையா இருக்கிற புது உடன்படிக்கை விழுந்து ஆரம்பிச்சு. அப்படின்னா இனிமேல் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாண உடன்படிக்கை அவசியம். அப்புறம் அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த பாடத்துல முற்பிதாக்களின் உயிர்த்தல்களை பார்த்த உடனே புது உடன்படிக்கையை பற்றி பார்க்கணும்? முற்பிதாக்கள் பூமியில் எழும்ப ஆரம்பித்தாலே அவங்க எதுக்குள்ள வராங்க? புது உடன்படிக்கைக்குள்ள வராங்க. இதுதான் சுருக்கமா வசனம் சொல்லுது. புது உடன்படிக்கை யூதா குடும்பம், இஸ்ரேல் வீட்டார் அப்படின்னா 12 கோத்திரங்கள். பழைய ஏற்பாட்டில் இருந்த முற்பிதாக்கள் எல்லாரும் அந்த கோத்திரத்துக்கு உட்பட்டவங்க தானே. ஒருவேளை ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாடின்னு சொன்னா, ஆமா, முன்னாடி இருந்த முன்னோர்களின் வம்சவழிதான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்குள்ள இருந்தா ஈசாக்கு, யாக்கோபு வராங்க, அப்புறம் 12 கோத்திரங்கள். அப்ப எப்படி பார்த்தாலும் புது உடன்படிக்கை முற்பிதாக்கள் வாயிலால் அல்லது முற்பிதாக்களுக்குள் இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடந்து போகும். மீதி உள்ளது அருமையான வார்த்தை. புதிய ஏற்பாடுகளின் கரு. அது என்ன புதிய ஏற்பாடு? ஏதோ பைபிள்ல இருக்கிறத புதிய ஏற்பாடை பத்தி பேச நினைக்காதீங்க. நியூ அரேஞ்ச்மெண்ட். தேவ திட்டத்தினுடைய ஒரு புதிய காலத்துக்கு உரிய கரு. ஏன்னா சென்று போன காலம், பழைய காலம் சபை ஆவிக்குரிய வகுப்பா. இப்ப புதிய ஏற்பாடுதான் பூமிக்குரிய வகுப்பா, பூமிக்குரிய சக்தி. இந்த முற்பிதாக்கள் புது உடன்படிக்கைக்குள்ள வந்து இந்த புது உடன்படிக்கை இவர்கள் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், பரவும், வார்த்தைக இஸ்ரேல். இப்ப நம்ம வரலாம். பாடத்தினுடைய முக்கியமான பாகம் ஆபிரகாமின் பூமிக்குரிய சந்ததி. ஆதார வசனமாக பாடத்திலே கவனித்தோம். ஆதியாகமம் 22 17 18 வசனங்கள்ல உன் சந்ததி வான நட்சத்திரங்கள் போலும், கடற்கரை மணலை போலும். அந்த கடற்கரை மணல் போன்ற ஆபிரகாமின் சந்ததி யார்? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். ஓகே, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் மாம்சீக இஸ்ரேல். ஆனா மாம்சீக இஸ்ரேலர்களை எடுத்த உடனே தேவன் 1000 வருட அரசாட்சியில கொண்டு வராரா? அந்த ஆபிரகாமின் மகனாய் இருக்கிற இஸ்மாயிலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கொண்டு வராரா? கிடையாது. முதல்ல முற்பிதாக்கள் வரா.
அதுக்கப்புறம் இஸ்ரேலர்கள் கடந்து வராங்க என்று பார்க்கிறோம். அப்ப முற்பிதாக்கள் இஸ்ரேலர்கள் இவங்க 2 பேரையுமே கடற்கரை மணல்னு சொல்ல முடியுமா? ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்ல முடியுங்களா? ஆமா, இவங்க எல்லாம் ஆபிரகாமோட வாரிசு, பூமிக்குரிய வாரிசு, மாம்சத்தின்படியான வாரிசு சொல்லலாமே. எப்படி சொல்ல முடியும்? சகோதரருடைய எழுத்துக்களை பார்க்கலாம். ரீபிரிண்ட்ஸ் நம்பர் 4606 வாசிக்கிறீங்களா சகோதரி? ஓப்பனாவே எழுதியிருக்காரு. ஆபிரகாமினுடைய வாரிசுன்னு சொன்னா ஆபிரகாமோட வித்து. இதான் பாடத்துல தலைப்பு வச்சோம். The seed of Abraham. அந்த ஆபிரகாமின் வித்துல ஒண்ணு வானத்து நட்சத்திரம், இன்னொன்னு கடற்கரைகள். அந்த கடற்கரை மணல் போன்ற வித்து, அதாவது ஆபிரகாமோட பூமிக்குரிய வித்து, நியாய பிரமாணத்தின் கீழ் தான் உருவாகும். ஆவிக்குரிய வித்து, வானத்து நட்சத்திரங்களின் வித்து, சுவிசேஷ இடம். அவங்க எந்த பிரமாணத்துக்கு கீழே உருவாக்கப்படுறாங்க? ஒருவேளை அவங்கன்னு சொன்னா நம்ம யாரையோ பத்தி பேசுற மாதிரி. நம்மனா இப்ப எந்த பிரமாணத்திற்கு கீழே உருவாக்கப்பட்டு இருக்கோம்? நிறைய வார்த்தைகளாக கிறிஸ்துவின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம், பல வார்த்தைகள் இல்லையா? இது எல்லாமே எதை காட்டுது? கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறது. என் வாழ்க்கை பற்றி தேவன் அவர் சித்தம் என எதை எனக்கு வெளிப்படுத்துகிறார், உணர்த்துகிறார், அவர் வார்த்தைகள். அதற்கு நான் கீழ்ப்படிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம காலத்துல இருக்கக்கூடிய பிரமாணம். அதனாலதான் அது சிம்பிளா சொல்லப்படுது. ஆவியின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், இது நமக்கு. ஆனால் கடற்கரை மணல் போன்ற ஆபிரகாமின் வித்திற்கு உருவாக்க போகிறது, அவர்களை வழிநடத்த போகிறது நியாயம் பிரமாணம். ஒருவேளை இந்த வார்த்தையை பார்க்கும்போது நம்ம அதிர்ச்சி ஆயிட வேண்டாம். நியாய பிரமாணத்தை வச்சு எப்படி உருவாக்க முடியும் ஆபிரகாமின் வித்தா என்று சொன்னா, கொஞ்சம் முன்னாடி தான் பார்ப்போம். புது உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் என்னது? புது உடன்படிக்கைக்கு இன்னொரு பேரு புதிய நியாய பிரமாண. அதுவும் நியாய பிரமாணம் தான். ஆனா பழைய ஏற்பாடு பிரமாணம் மாதிரி இருக்காது. கர்த்தர் இயேசு மற்றும் சபை சேர்ந்து இந்த உலகை ஆளுகிற போது அவர்களுடைய அரசாட்சியின் முதல் வெளிப்பாடு முற்பிதாக்கள் மூலம் மாம்சீக இஸ்ரேல் மத்தியில் வெளிப்படும். அப்ப அது சட்டத்திட்டங்களாக, பிரமாணங்களாக சொல்லப்படும். ஆவியின் தன்மையில ஒரு ஆவிக்குரிய பானம் என்கிற நிலைமையில இருந்து இயேசு சபை கொடுக்கிற பிரமாணங்கள், கண்ணுக்கு தெரிகிற பிரபுக்களா இருக்கிற முற்பிதாக்கள் அதை பெற்றுக்கொள்வார், உணர்ந்து கொள்வார். உணர்ந்து கொள்ளுகிற இவர்கள் உலகமெங்கிலும் அதை அறிவிப்பார். இவ்வாறு நாம் நடக்கும்படி, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி, இது போல நம்ம செய்யக்கூடாது என்கிறபடி கர்த்தருடைய கட்டளை, ராஜ்யத்தின் கட்டளைகள் நமக்கு சொல்லப்படுது என்று அறிவிப்பார். அதற்கு மொத்த மனுக்குலமும் கீழ்ப்படிந்துவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் பயணமே கடற்கரை மணலாக மாறத்தக்க அந்த ஆபிரகாமின் சந்ததிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தின் அல்லது அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரத்திற்குரிய பார். அப்ப இந்த பகுதியிலிருந்து ஒரு உண்மை புரியுது. ஆபிரகாமினுடைய பூமிக்குரிய சந்ததி யாரு? ஆரம்பத்துல முன்பிதான்னு யோசிச்சோம். இப்ப இந்த இடத்துல யார் நிக்கிறாங்க? மாம்சீக இஸ்ரேல். ஏன்னா அவங்களுக்கு தானே நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு பழைய ஏற்பாட்டுல. ஒருத்தர் இஸ்ரேலரா இந்த பூமியில பிறந்தாலே, குறிப்பா பழைய ஏற்பாடு இல்ல இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் யாரா இருந்தாலும் அவங்க பிறந்துட்டாலே அவங்க எனக்கு உட்பட்டவங்க, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. ஒரே வழி கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா எஸ்கேப் ஆகும். அப்படி இல்ல, நான் மாம்சீக இஸ்ரேலனா ஒரு யூதனா தான் நான் இருக்கிறேன்னு சொன்னா அவர் தலை மேல எது இருக்குது? நியாயம் போல. இதே இது இஸ்ரேலனா யூதனா இருக்கிறவர் மரித்து
1000 வருட அரசாட்சியில் அவர்கள் உயிரோடு எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், அப்ப அந்த யூதர்கள் தலைமையில என்ன பிரமாணம் இருக்கு? புதிய நியாய பிரமாணம் காணும். பழைய நியாய பிரமாணம் அல்ல, புதிய நியாய பிரமாணம். ஏன்னா வசனம் பார்ப்போம். எரேமியா 31:31 இஸ்ரேல் புத்திரரோடும் யூதா புத்திரரோடும் நான் புது உடன்படிக்கையை, அதாவது புதிய நியாய பிரமாண உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்ப அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிச்சு வாழ்ந்தா அவர்கள் கடற்கரை மணல் என்கிற ஆபிரகாமின் சந்ததியாராக மாறலாம். சரி, இந்த பாயிண்ட் பார்த்துட்ட நமக்கு. அப்ப ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற கடற்கரை மணல் என்பது மாம்சீக இஸ்ரேலர்கள் மட்டும்தான். முற்பிதாவை யோசிச்சு இப்ப இஸ்ரேல் கிட்ட கடந்து வந்தான். இதற்கு சகோதரர்கள் அவர்கள் ரீஃபியன்ஸ் 45:24 4574 குறிப்பிடும் போது வாசிக்கலாம். அன்புக்குரியவர்களே, இங்க சட்டத்துல என்ன வார்த்தை சொல்லிட்டார்? ஒருவேளை ஒருத்தர் புது உடன்படிக்கைக்கு உரியவரா மாறணும், இல்ல நம்ம பாடத்தின் தலைப்பின்படி ஆபிரகாமின் சந்ததியாரா, பூமிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாராக ஒருத்தர் மாறணும் என்றால் எந்த மனுக்குலமா இருந்தாலும் அவருக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? அவர் இஸ்ரேலா மாறிட்டா ஆசீர்வதிக்கப்படும். எனவே அப்ப அந்த கண்ணுக்கு தெரிகிற அந்த கடற்கரை மணல் போன்ற வகுப்பார் என்பது இஸ்ரேலர்கள் தானா? ஆமா, இஸ்ரேலர்கள் தான். அப்ப உலகத்தார் அதுல வர முடியாதா? வரலாம். எப்படி வர முடியும்? உலகத்தார் யாரா மாறணும்? இஸ்ரேலரும். இப்ப சுவிசேஷ யுகத்துல நம்ம மாறலையா? முதல்ல பரலோக அழைப்பு